செல்வி டாக்டர் ஸ்மிருதி மனோஜ், பல்லவர் நாட்டு ராஜகுமாரி. தனது 4வது வயதிலேயே குரு திருமதி சிவரூபிணி கனகசபை அவர்களிடம் நாட்டியம் பயிலத் துவங்கினாள். மெல்லியதாய் போன் வளரும் பருவத்திலேயே மெல்போர்ன் எனும் ஆஸ்திரேலிய நாட்டு நகரத்தில் தன் பரத பாதையை நோக்கி நகரத் துவங்கினாள். பின்பு 2008ஆம் ஆண்டு முதல் திருமதி அமுதா தண்டபாணி அவர்களிடம் தொடர்ந்து பயிற்சி பெற்று இங்கே இந்த அரங்கேற்றம் வரை வந்திருக்கிறார். நாட்டியத்தோடு கூடவே நட்டுவாங்க பயிற்சியையும் பெற்று வருகிறார். முறையாக கர்நாடக சங்கீத பயிற்சி பெற்று கொண்ட போதும் பாடலை விட ஆடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடனத்தின் மீது தனக்குள்ள தீராத காதலை கொண்டாடிக்கொண்டே வருகின்றார். காலில் சலங்கை என்னும் காப்பு அணியும் ஆர்வம் இருந்தாலும் தற்காப்பு கலையான கராத்தேயிலும் ப்ளூ பெல்ட். கோவையில் உள்ள அவிலா கான்வென்ட்டில் படித்த போது 10ஆம் வகுப்பு என்னும் SSLC பொதுத் தேர்வில் மொத்தமுள்ள 5 பாடங்களில் 4 பாடங்களில் 100க்கு 100. படிக்கும் ஆர்வம் போன்றே கலைத்துறையிலும் பேரார்வம் கொண்டு பல போட்டிகளில் பங்கு பெற்று ஏராளமான பரிசுகள். ஸ்மிருதி மனோஜின் தீவிர ஈடுபாட்டால் அவிலா பள்ளி இவளை பள்ளியின் கலை கலாச்சார அமைப்பின் மந்திரியாக நியமித்தது. கரைபடாத கரங்களால் பல கோப்பைகளை பள்ளிகளுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார். கல்லூரி காலங்களிலும் கலை பண்பாட்டு சங்கத்தின் தலைவியாக பதவி வழங்கப்பட்டது. அங்கும் அதே பல பரிசுகள், பல கோப்பைகள். படிப்பு துடிப்பு என சிறப்பாக செயல்பட்டதால் பள்ளி கல்லூரி நாட்களில் தனித்தன்மையோடு பெருமை மிகு அடையாளமாகவே கருதப்பட்டாள். பரதாலயத்தின் சார்பில் சிவராத்திரி நாட்டியாஞ்சலிகள், மயிலாடுதுறை மற்றும் திருவிடமருதூர் நிகழ்வுகளில் பங்கு பெற்றுள்ளார். மதுரை தமிழ் இசை சங்கம், தஞ்சாவூர் சின்னமேள திருவிழா, பேரூர் நாட்டியாஞ்சலி, பவன்ஸ் நாட்டிய திருவிழா, கோவையில் திருவையாறு என பல மேடைகள். சிதம்பர கஷேத்திரம், அயோத்தியா காண்டம், பேரூர் ஸ்தலபுராணம், திருவளர் நாமம், திரிசக்தி, வாசவி விஜயம், பஞ்சமூர்த்தி நடனம் என நாட்டிய நாடகங்களில் நடனம் புரிந்தது கூடுதல் சிறப்பு. தனிநபர் போட்டியில் பங்கு பெற்று பல முறை மாநில மாவட்ட அளவில் பரிசு வென்றது. டெல்லியில் நடைபெற்ற நாட்டின் பெருமைமிகு 2023ஆம் ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பு நிகழ்வில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் முன்னிலையில் பங்கு பெற்ற இவரது குழு தேசிய அளவில் 4வது இடம் பிடித்து மிகவும் பாராட்டப்பட்டது. அண்மையில் கம்போடியா நாட்டில் நடைபெற்ற பன்னாட்டு நடன திருவிழாவில் பங்கு பெற்றது என இப்படி சாதனை பட்டியல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தன் கனவு தினமான இன்று நடனத்தின் பால் தான் கொண்ட லட்சியத்தை அடைந்த மேடையாக இன்று கொண்டாடி வரும் செல்வி ஸ்மிருதி மனோஜை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி மகிழ்வோம். இந்த செல்வி ஸ்மிருதி மனோஜை உருவாக்கிய பரதாலயம் என்ற இந்த நுண்கலை பயிற்சி மையம் குரு திருமதி அமுதா தண்டபாணி அவர்களால் 1986ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பரதநாட்டிய கலையிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகாகுரு திருமதி அமுதா தண்டபாணி அவர்கள் கடந்த 37 வருடங்களாக பரத பயிற்சியை வழங்கி வருவது பெருமைமிகு புகழ்மிகு சேவை. அது இன்னும் நமக்கு தேவை. இங்கு நடனத்தோடு இசை பயிற்சியும் நட்டுவாங்க பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகின்றது. தனது குரு தஞ்சை கலைமாமணி திரு TM அருணாச்சல பிள்ளை அவர்களின் வழிகாட்டுதலின்படி பந்தனை நல்லூர் பாணியை பின்பற்றி பரதாலயம் பயிற்சி வழங்கி வருகின்றது. பல மாணவர்களுக்கு குருவுடன் இணைந்து நட்டுவாங்கம் செய்யும் வாய்ப்பினை வழங்கி அதில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நட்டுவாங்க அரங்கேற்றமும் நிகழ்த்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.
பல பள்ளிகளின் நடன ஆசிரியர்கள் கூட இங்கு வந்து நட்டுவாங்க பயிற்சி பெற்று தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வருகிறார்கள். இங்கு பயிற்சி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், மேம்பட்ட மாணவர்கள் கோவை, தமிழகம், பாரதம் மற்றும் உலகெங்கும் பல மேடைகளில் தங்கள் திறமைகளால் சிறப்பித்து வருகின்றனர். பயிற்சியின் போதே பல நல்ல வாய்ப்புகளை, மேடைகளை தன் மாணவிகளுக்கு உருவாக்கி கொடுப்பது பரதாலயத்தின் தனிச்சிறப்பு. பல திறமையாளர்களை அறிமுகப்படுத்தவும் அடையாளம் காணவும் மாவட்ட அளவிலான போட்டிகளை நடத்தி இக்கலையை போற்றி வருகிறது பரதாலயம். பொங்கல் மற்றும் நவராத்திரி விழா நேரங்களில் பல நிகழ்ச்சிகளை நடத்தி பலருக்கு நல் வாய்ப்புகளை நல்கியுள்ளது பரதாலயம். தொழில்நுட்ப வளர்ச்சியின் துணை கொண்டு இன்று இணையம் மூலமும் பயிற்சி வழங்கி காலத்துக்கேற்றவாறு தன்னை புதுப்பித்துக் கொண்டே வருகிறது பரதாலயம். ஒரு முழு பரதநாட்டிய இசை தொகுப்பினை மார்க்கம் பரதநாதம் என்ற குறுந்தகடு வெளியிட்டு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பரதாலயம். பரதாலயம் பல நாட்டிய நாடகங்களை வடிவமைத்து தயாரித்து வழங்கியுள்ளது. ஏறுமையில் அழகன், அடியாருக்கு அருளும் அமுதன், அருள் நந்தி சிவம், வாசவி விஜயம், பேரூர் ஸ்தல புராணம், பஞ்சமூர்த்தி நடனம், கம்பீர நர்த்தனம், அயோத்தியா காண்டம், ராமநாம சரம், சிதம்பர கஷேத்திரம், திருவளர் நாமம், திரிசக்தி மற்றும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்பவை குறிப்பிடத்தக்கவை. பெரும் வரவேற்பும் அளிக்கப்பட்டவை. கடந்த மாதம் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து வழங்கிய திரிசக்தி நாடகம் ரசிகர்களால் அரங்கு நிறைந்து அமர இடமின்றி நின்று கொண்டு நாட்டிய நாடகத்தை ரசித்து பாராட்டியது என்றும் எங்கள் மனதிலும் உங்கள் மனதிலும் நீடித்து நிலைநிற்கும். கோவையில் உள்ள பரதநாட்டிய பள்ளிகளில் முதன்முறையாக பரதாலயத்திற்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு இது என்பதை பெருமையோடு உங்கள் முன்பு சொல்லிக் கொள்கின்றோம். நாளிதழ்களில் கூட செய்தி வெளியிட்டு இந்த நிகழ்வை பெருமைமிகு நிகழ்ச்சியாக பாராட்டியது நிகழ்வின் சரித்திர சாட்சி. பரதாலய மாணவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் தலைமையில் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகளில் பங்கேற்று கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அண்மையில் நடைபெற்ற சதுரங்க வேட்டை என்னும் செஸ் ஒலிம்பியாட் சர்வதேச நிகழ்வில் சதுர் அங்க கோட்டை கட்டினர் பரதாலய மாணவர்கள். 2023 ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்றது மணிமகுடம். கம்போடிய அரசு அங்கு நிகழ்த்தப்பட்ட இந்திய அரசின் நாட்டிய விழாவில் பங்கேற்க பரதாலயத்தை கம் வெல்கம் என்று அழைத்து சிறப்பித்தது பரதாலயத்தின் மைல்கல். இதோ இந்த அரங்கேற்றமும், இதுபோல் இதற்கு முன்பு பல நிகழ்த்தப்பட்ட அரங்கேற்றமும் இன்னும் இந்த கலையை வளர்க்க பரதாலயம் தயாராகிறது. உங்கள் வாழ்த்துக்களோடும் நாங்கள் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியோடு ஏற்றம் கொள்ளுகின்றோம் இந்த அரங்கேற்ற நிகழ்வின் காரணமாக.